பூனை ஒன்று குறுக்காக போகிறது. புது பானை கொண்டு குழவன் எதிரே வருகிறார். சாடை ஒன்று குறுக்காக போகிறது. சன்னியாசிவர் எதிரே வருகிறார். ஏனியை எடுத்துக்கொண்டு ஷானான் வருகின்றானே. ஒத்த குரல் ஓசை பெண்ணாகப்பட்டவள் அழுது கொண்டிருக்கிறாளே. மாங்கல்யம் மறப்போகிறது என்று அழுகிறாளே. போகும் குருட்சேத்திர பூமி போகும் நேரத்தில் நான் அடியெடுத்து வைக்கொண்டதாக இத்தனை ஆகாத சகனங்கள் ஆகிறதையே. இப்பேற்பட்ட ஆகாத சகனங்கள் அந்த போர்க்கட பூமியிலே எல்லாம் சென்றார். ஆகிவிடுமோ என்று நான் அழவில்லை அப்பா. நான் என் உயிருக்கு ஏதாகிலும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் அழவில்லை அப்பா. என்னை நீ மலை போல நம்பி இருந்தாயே. உன்னோடு உண்ட செஞ்சுவார்த்தை கடனை தீர்க்க உனக்காக நான் குருட்சேத்திரம் மகிழ்ச்சியோடு செல்லலாம் என்று சொன்ன நேரத்திலேயே போய் வாருங்கள் என்று சொல்லாமல் என்று சொன்னாயே. அந்த ஒரு வார்த்தையினாலேயே எனக்கு என்னமாய் நிரப்போகிறதோ, என் தலைவிதை எப்படி முடிய போகிறதோ தெரியவில்லையே. என் தந்தை துரியோதனா, நான் ஏன் நடுகிறேன்? நான் எதற்காக வருந்துகிறேன்? அந்த சூதகமான
உள்ளத்திலே என்ன நினைக்கிறானோ அதுபோல என்னை கொல்ல சதி செய்வான். செய்யவில்லை. போவதா போகாமல் இருப்பதா, முன்னே வைத்த காலை பின்னே வைப்பதா ஒரு வீரனுக்கு அழகா? சரி, வருவது வந்தியத்தீரும். வராததை வருந்தி அடைத்தாலும் வரப்போவது கிடையாது. முன்வைத்த வருவது வந்தியத்தீரும், வராததை வருந்தி அடைத்தாலும் வரப்போவது கிடையாது. முன்வைத்த காலை பின்வைப்பு ஒரு வீரனுக்கு அழகு கிடையாது. நான் மதிகுலம் என்று சொல்லக்கூடிய சந்திரியோட வம்சத்தில் பிறந்தவன், சத்திரிய பரம்பரையில உதித்தவன். நானா முன்வைத்த காலை பின்னே வைக்கப் போகிறேன். வருவது வந்தியத்தீரும். செல்கிறேன், குருட்சேத்திர பூமி நாடுகிறேன், அர்ஜுனனை தேடுகிறேன், என் நாகக்கடை பிடிக்கிறேன், துரியனுக்காக வெற்றி தேடி தருகிறேன். ஐயா, என்ன காரணம்? ரதத்தை நிறுத்த சொன்னது ஒரு காரணம் இருக்கிறதப்பா. என்ன காரணம்? துரியனின் சொன்னதை வார்த்தை கேட்டு மனம் சஞ்சலப்பட்டு மனத்தை தேற்றிக்கொண்டு குருட்சேத்திரம் சென்ற நேரத்திலே நான் போவது எங்கேயும் போர்க்கள பூமி நடக்கக்கூடியது அர்ஜுனனுக்கு எனக்கு நடக்கக்கூடிய மகத்தான சண்டை. என் கைபானம் பட்டு அந்த அர்ஜுனன் ஆழ்வானோ அல்லது அர்ஜுனன் கைபானம் இப்பதான் வாய் தந்து சொல்லிக்கிறான். நான் எப்ப போக போறணும்? இப்பதான் வாய் தந்து சொல்லிக்கிறான்பா. சரி, அப்படி என் கைபானம் பட்டு அந்த அர்ஜுனன் ஆழ்வானோ அல்லது அர்ஜுனன் கைபானம் பட்டு நான் சரி பேப்பர் ஒன்று எழுதிக்கினா அப்படி தெரியாது. ஏன் தெரியுமா? வெற்றியும் தோல்வியும் இருவர் பங்கு ஒருவர் பங்கு கிடையாது. நான் சொல்றேன்னா, கல்யாணம் ஆகாத பிள்ளை எங்கன்னா வெளியே போனா தாய் தா போட்டு சொல்லிட்டு போனோமா, அம்மா நான் படிக்க போறேன், வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனா, போற வழியில அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா அந்த தாய் தந்தையோட பாசம் காப்பாத்தி கரை கொண்டாந்து வீடு சேர்க்குமா. கல்யாணம் ஆன ஒரு வாலிபன் வேலைக்கு போனா கட்ட பொண்டாட்டிக்கிட்டு சொல்லிட்டு போனா அந்த ஆபத்து ஒரு நேரத்தில் அந்த மனைவியுடைய மாங்கல்ய பலம் உன்னை காப்பாத்தி கரை சொன்னாது வீடு சேர்க்குமா. நான் சொல்றது இல்லைங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்க நம்மளாம் சொல்றோமா? நம்ம சொல்றது இல்லைங்க. நம்ம சொல்றதுல என்ன சொல்றோம்? முன்னாடியே மாமியார் தான் நான் பேசுறது. மொத்தமே மாமியார் பைத்தியங்களா இருக்குங்க. ஒரு மாமியார் பைத்தியம், குட்டி ஒரு மாமியார் பைத்தியம், எங்களை வச்சு நம்ம எப்படி ஈடு இருப்போம். ஆனால் ஏன் சொல்றேன்னா, இது ஏன் சொல்றேன், எனக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது. எனக்கும் திருமணம் ஆகியிருக்கிறது. நான் பாஜாவல்லியா? நீ பிறகே வெளியாடா போ. நம்ம கூட உனக்கு எனக்கு ஒரே மேடையில் உட்கார வச்சாங்களா? ஐயா அப்படி இல்ல. உங்க மனைவி இருந்தா வண்டி மேல உட்கார வச்சுக்கின்னு சினிமா கிட்டு போயிட்டு சினிமா கூட இட்டு போயிட்டு இந்த உலகத்திலே கடவுளும் மனைவியாக கர்ணனும் மனைவியாக போனது கிடையாது. நீ சொல்ற இருக்குது காரணம். நான் கலிங்க நாட்டை ஆண்டவரக்கூடிய கீர்த்தி வர்மனுடைய மகள் பொன்னுருவியை நான் மணந்து ஓர் நாள் தினம் வாழ்ந்து மறுநாள் இடத்திலே யாரோ நான் குலமில்லை என்ற வார்த்தை சொன்னார்களாம். அதனாலே குலமில்லாத இந்த கர்ணனோடு வாழ்வதை விட தனியா கன்னிகா இடத்திலே வாழலாம் என்று எண்ணம் கொண்டு என்னை விடுத்து வாழாவட்டியாக அவள் சென்று 11 ஆண்டு காலம் ஆகியிருக்குதுப்பா. எத்தனை வருஷம்? ஒரு நாள் வாழ்ந்து 11 ஆண்டு காலம் நாமளே முன்னாடி பிரிஞ்சு இருக்கிறோம். எங்க இருக்கிறா தெரியுமா? தாய் வீடு செல்லாமல் கணவன் இல்லாமல் தனியாக கன்னிகா மடம் ஏற்படுத்தி தோழி பெண்களோடு வாழ்ந்து வருகிறான். அப்படி அவள் வாழ்ந்து வருகிறாள். அந்த நேரத்திலே போகிற போர்க்களத்திலே கட்டிய மனைவிடத்திலே வாய்வார்த்தை ஆடி அவள் கைப்பட தாம்பலத்தை பெற்று போனாள். ஒருவேளை போகும் போர்க்கள பூமியிலே இந்த பாவி நான் செத்தாலும் எனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே மனது வைத்து நம்பிக்கை வைத்து வாழ்ந்துட்டு வரம்பா. அதனாலே இந்த நேரம் ஓடி சென்று கிடைக்க வேண்டும் என்ற நம்பிக்கை மனதில் வைத்துக் கொண்டு என் மனைவி அழைத்துட்டு வரணும். நான் அடைத்ததாக வரமாட்டேன். அந்த புறத்திலே தோழி பெண்கள் இருக்கிறார்கள். அண்ணவளை சென்று கணவர் ஆயிட்டார் என்று மனைவி